Let us turn our scripture portion back to Luke Gospel chapter 21 and verse 28. நாம் மீண்டுமாக லூக்கா 21ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துக்கு திருப்பிக் கொள்ளலாம். All together. எல்லாரும் சேர்ந்து I'll try to be brief, I'll try to be fast. ஆகவே வேகமாகவும் சுருக்கமாகவும் சொல்ல நாங்கள் முயற்சிக்கிறோம். We are running against time. ஆகவே நேரம் நமக்கு குறுகியதா இருக்கிறது. Luke 21 verse 28. லூக்கா 21ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். And when these things begin to come to pass, then look up and lift up your heads, for your redemption draweth nigh. Revelation chapter 3 and verse 11. வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். வெளிப்படுத்தல் 3:11. All together. எல்லாரும் Behold, I come quickly, hold fast that which thou hast, that no man take thy crown. In the light of God's word, we have been seeing few thoughts about the crowns which the Lord Jesus Christ has already given us. ஆக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய வெளிச்சத்தின் பிரகாரமாக இந்த கிரீடங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். We are supposed to hold fast to them, ஆகவே நாம் அதை பற்றிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி that no man may take it away from us. நம்மிடத்தில் ஒருவனும் அதை எடுத்துக்கொள்ளாதபடி There's always a danger. எப்பொழுதுமே அங்கு ஆபத்து உண்டு. The devil will snatch away these wonderful heavenly crowns from our lives. ஆக உன்னுடைய வாழ்க்கையில இருக்கிற அருமையான கிரீடங்களை பிசாசான் எப்பொழுதுமே பறித்துக் கொண்டு போக The பார்ப்பான். first crown being the crown of salvation, முதலாவது கிரீடம் ரட்சிப்பின் கிரீடம். given freely by grace அது கிருபையினாலே to all இலவசமாக who accept the கொடுக்கப்பட்டது. Lord Jesus Christ. யார் யார் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறீர்களோ Believe in அவர்கள் the Lord Jesus Christ கர்த்தரை விசுவாசிக்கும் as your பொழுது personal savior. சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் Confess your பொழுது sins, பாவங்களை அறிக்கை செய்து repent from your sins, பாவத்திலிருந்து விடுதலையாகும் ask him to forgive you from all your sins. உங்களுடைய பாவத்திலிருந்து அவரை விடுதலையாக்கும்படி The blood of the Lord Jesus Christ cleanseth us from every sin. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை கழுவி This is the gift of salvation. இது இலவசமான ரட்சிப்பு. It is the crown of loving kindness and tender mercies. ஆக அவருடைய கிருபையினுடைய இந்த கிருபையினாலே கொடுக்கப்பட்ட கிரீடம் அது. This crown of salvation is so wonderful. ஆக இந்த கிருபையின் இலவசமான ரட்சிப்பானது Without that crown we will not get any other crown. இந்த கிரீடம் இல்லாமல் வேறு கிரீடத்தை நீ பெற்றுக்கொள்ள முடியாது. I would go ahead to say, நான் இன்னும் மேலாக சொல்லணும்னா as we read in Revelation 3:11, வெளிப்படுத்தல் 3:14 it is வாசித்தோம். one crown அந்த ஒரு கிரீடம் but 10 layered crown. அப்படி என்றால் ஒரு கிரீடத்திலே 10 அடுக்குகள் இருக்கிறது. The first layer being the crown of salvation. ஆக அதனுடைய முதல் அடுக்கு தான் ரட்சிப்பினுடைய கிரீடம். Without that crown of salvation no other crown layer can be put upon it. அப்படி என்றால் அந்த ரட்சிப்பின் கிரீடம் இல்லாமல் வேறு கிரீடங்களை அதன் மீது வைக்க முடியாது. So all these crowns are sequential. அப்படி என்றால் இவைகள் ஒன்றுக்கு மீது ஒன்றாக இணைக்கப்பட்டவைகள். Crown of salvation, ரட்சிப்பின் கிரீடம், crown of worship, ஆராதனையின் கிரீடம், crown of the spiritual blessings in Christ Jesus, கிறிஸ்துக்குள்ளாக ஆவிக்குரிய கிரீடங்களான crown ஆசீர்வாதத்தின் of a holy life, பரிசுத்த வாழ்க்கையின் கிரீடம், and holy service to the Lord Jesus Christ. பரிசுத்தமான சேவையை செய்வதற்கான கிரீடம். Upon that comes the crown of victory. அடுத்ததாக வெற்றியின் கிரீடம். Those who don't serve the Lord Jesus Christ, யார் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளவில்லையோ, those who don't serve the Lord Jesus யார் Christ, இயேசு கிறிஸ்துவுக்காக ஊழியம் செய்யவில்லையோ, without holy life, பரிசுத்தம் இல்லாமல் they can never have victory in their life. தங்களுடைய வாழ்க்கையில் வெற்றியே அவர்கள் பார்க்க I'll முடியாது. tell you another secret இன்னொரு ரகசியத்தை for சொல்கிறேன். holy living. பரிசுத்தமாய் வாழ்வதற்கு Let Christ live through you. கிறிஸ்து உன் மூலமாக காணப்படட்டும். Like Apostle Paul said in Galatians 2:20, அப்போஸ்தலன் பவுல் கலாத்தியர் 2:20 I am crucified with Christ. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் No அறையப்பட்டேன். more I live. நான் அல்ல, Christ liveth in கிறிஸ்து me. எனக்குள்ளாக வாசம் That is பண்ணுகிறார். what is holy living. அதுதான் பரிசுத்தமான வாழ்க்கை. When Christ lives in me and lives through me, கிறிஸ்து எனக்குள்ளாக என் மூலமாகவும் I am always holy. நான் எப்பொழுதுமே No பரிசுத்தம் sin உள்ளவன். can touch me. பாவம் என்னை தொட முடியாது. Yeah, sinful things may hover around me. ஒருவேளை பாவமான காலம் என்னை சுற்றிலும் இருக்கலாம். But Christ in me கிறிஸ்து எனக்குள்ளாக is the இருக்கிறபடியால் strength I have, அந்த பலத்தை நான் that I பெற்றுக்கொண்டேன். can reject every temptation of sin. அதன் மூலமாக எல்லா பாவங்களையும் நான் வேண்டாம் என்று தள்ள That's முடியும். why John the Apostle says, அப்போஸ்தலன் யோவான் he that சொல்கிறார், is born of God cannot sin because the seed of God is in him. தேவனால் பிறந்தவன் பாவம் செய்ய நினைல் அவருடைய வித்து அவனுக்குள் இருக்கிறது. The seed of God, who is the seed of God? தேவனுடைய வித்து எந்த The யார்? Lord Jesus இயேசு Christ, கிறிஸ்து, the living word of God, ஜீவனுள்ள வார்த்தை, the incarnate word of God. தேவனுடைய அந்த வார்த்தையானது He must dwell in us. அது உனக்குள்ளாக He காணப்பட must வேண்டும். live in us. உனக்குள்ளாக ஜீவிக்க வேண்டும். He must live through us. அவர் மூலமாக நீ வாழ வேண்டும். There's a secret of victory. இதுதான் வெற்றியினுடைய ரகசியம். Sixth crown. ஆறாவது கிரீடம். Come with me to Esther chapter 1 and verse 11. எஸ்தருடைய புத்தகம் Esther chapter 1 and verse 11. முதலாம் அதிகாரம் 11. After Nehemiah is Esther. If you don't know, I'm telling you, after Nehemiah is Esther, before Job is பக்கம் Esther. 624. Yeah.
பழைய ஏற்பாட்டில் 624 முதலாம் Verse அதிகாரம் 11. First chapter, verse 11. 16 வசனம் எல்லாரும் All of us reading together. ராஜாவாகிய To bring Vashti the queen before the king with a crown royal, to show to the people and the princess her beauty, for she was fair to look on. We see here a queen called Vashti. வஸ்தி She was the queen of the king Ahasuerus அகஸ்வேரோனுடைய in the land of Babylon. பாபிலோனுடைய ராஜ்யத்திலே. Now the king in one day he was in a very good mood. அந்த ராஜா நல்ல சந்தோஷமா He had a very great feast. பெரிய விருந்து பண்ணினார். He showed all the beautiful things he had to the people. அவருக்கு இருந்த சகல காரியங்களையும் அரண்மனையிலே காட்டினார். In the end of it, கடைசியிலே he wanted to show the most beautiful person in his kingdom. அவருடைய ராஜ்யத்தில் இருந்த மிகவும் அழகான ஒன்றை காட்ட So he sent his people and told them, அவர் சொன்னார், go and bring my queen. என்னுடைய ராஜாத்தை கொண்டு வாருங்கள் என்றார். How she should come? எப்படி வரணும்? There's a condition. With the crown royal upon her head. தமிழ்ல 10ஆம் வசனம், தன்னுடைய தலையிலே கிரீடம் சூட்டப்பட்டவளாக The royal crown should be there on her head. அந்த ராஜரீக முகுடமானது If the royal crown is not there, அந்த ராஜ கிரீடம் இல்லை என்றால் she is not a queen. அவள் ராஜாத்தி கிடையாது. She is not a queen. அவள் ராஜாத்தி இல்லை என்றால் she is not beautiful. அவள் அழகு இல்லை. What is her beauty? என்ன அழகு அப்படினா? Vashti is not beautiful by herself. வஸ்தி உண்மையாகவே அவள் அழகானவள் அல்ல. The crown is her beauty. அந்த கிரீடம் தான் அவளுக்கு அழகு. Vashti refused to come. ஆனால் வஸ்தியோ வர மறுத்தாள். I won't come. வரமாட்டேன்டா. I won't come. நான் வரமாட்டேன். She did not dishonor the king. அவள் ராஜாவுக்கு அவமரியாதை பண்ணல. She dishonored the crown on her head. அவள் தலையில வைக்கப்பட்ட கிரீடத்தை அவள் அவமதித்தாள். The crown which was given to her, she dishonored that crown. அவளுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கிரீடத்தை அவமதித்தாள். That is the truth. அதுதான் உண்மை. Suppose there's a government officer, ஒரு பெரிய கவர்மெண்ட் ஆபீசர் இருக்கான்னு like a collector or a commissioner, கலெக்டரோ கமிஷனரோ, and they do something wrong. அவர்கள் ஏதோ தப்பு செய்கிறார்கள். They are not doing it wrong against the government. அவர்கள் கவர்மெண்ட்டுக்கு விரோதமா செய்யல. But they are doing it against the office where they are posted. அவர்கள் எங்க அமைக்கப்பட்டிருக்கிறார்களோ அந்த அதற்கு விரோதமாக அவர்கள் தப்பு செய்கிறார்கள். She has done wrong against the crown. அப்படி என்றால் அவள் தன்னுடைய கிரீடத்துக்கு விரோதமாக she rejected the crown. அந்த கிரீடத்தை வேண்டாம் என்று தள்ளினாள். Immediately what did King Ahasuerus do? உடனே அகஸ்வேரோஸ் removed her from the queen post. அவளை ராஜாத்தினுடைய ஸ்தானத்தில் தள்ளி விடுங்கள் என்றார். There is no queen. அப்படி என்ற ராஜாத்தி இல்லை. King without a queen is a troublesome place. ஆக ராஜாத்தி இல்லாம ராஜாக்கு பிரச்சனையான இடம் அது. So they said find a queen. உடனே ஒரு ராஜாத்தி, all the virgins were gathered. ஆக எல்லா all the virgins were gathered. அங்கே அழைக்கப்பட்டார்கள். Every virgin in the kingdom of Babylon was in that palace. பாபிலோன்ல காணப்பட்ட எல்லா விதமான ஸ்திரீகள் கொண்டு வரப்பட்டார்கள். virgins. கன்னிகைகள். And one after another they were brought to King Ahasuerus. அவர்கள் ஒருத்தி கொண்டு வரப்பட்டாள். What happened in chapter 2 and verse 17? 2:17 என்ன வாசிக்கிறோம்? I'm going faster, you read at home the whole chapter later on. நீங்க வீட்ல போய் வாசித்துக் கொள்ளுங்கள். Whole chapter you read it later on. அதிகாரம் முழுவதும் வீட்ல போய் வாசிங்க. The Lord will give you more understanding when you pray and read. தேவன் உங்களோடு கூட அதை வெளிப்படுத்துவார். 17th verse all together. எல்லாரும் சேர்ந்து 17. And the king loved Esther above all the women, and she obtained grace and favor in his sight more than all the virgins, so that he set the royal crown upon her head and made her queen instead of Vashti. The royal crown was put upon Esther's head. ஆகவே அந்த ராஜ கிரீடமானது எஸ்தரின் தலை மீது வைக்கப்பட்டது. The king loved her. ராஜா அவளை நேசித்தான். It is not written that Esther was beautiful. No, it's not written. இந்த இடத்துலயும் எஸ்தர் ரொம்ப அழகா இருந்தால் போடப்படவில்லை. Don't think that Esther is beautiful. Never. எஸ்தர் ரொம்ப அழகா தான் நினைக்காதீங்க. இல்ல. Many people what they think is அநேகர் என்ன they have a daughter. தாங்கள் பெண் பிள்ளை பிறக்கும்போது she is a very good looking daughter. ரொம்ப அழகான பெண் பிள்ளை இருக்கும்போது they'll give a name Esther. அந்த பெண்ணுக்கு எஸ்தர் பேர் வச்சிருக்காங்க. But the Bible Esther was not a beautiful woman. வேதத்தில் இருக்கிற எஸ்தர் அழகான சௌந்தரியமான பெண் இல்ல. No. இல்ல. She was a captive, remember. அவள் ஒரு அடிமை பெண். And no captive can look beautiful. ஆக அடிமைகள் எப்பொழுதும் அழகாக இருக்க கூடாது. They were never allowed to look beautiful. அவர்கள் இருக்க முடியாது, அனுமதிக்க மாட்டார்கள். It was purposely done like that to the in the Babylonian kingdom. All the Jewish captives were made to look like dogs. ஆகவே பாபிலோனுடைய அரசாங்கத்திலே யூதர்கள் ஒரு நாயை போல தான் அடிமைகளாக வைக்கப்பட்டார்கள். They were ill treated. அவர்கள் அங்கு துன்பப்பட்டார்கள். மரியாதை இல்லாமல் they were made to work like anything. அவர்கள் ரொம்ப கேவலமாக நடத்தப்பட்டார்கள். They were always insulted. அவர்களுக்கு ரொம்ப துன்புறுத்தப்பட்டார்கள். They were put down. கீழாக்கப்பட்டவர்கள். They could never look beautiful. அவர்கள் அதனால அழகா பார்க்க. But what was different here? ஆனா இங்க என்ன பார்க்கிறோம்? Why did the king put the crown on Esther's head? அங்க ராஜா எஸ்தர் தலையில கிரீடம் வைக்கும்போது ரெண்டு காரியம். 17th verse. The king loved Esther. ராஜா எஸ்தரை நேசித்தார். Secondly, she obtained grace and favor. அவளுக்கு கிருபை கிடைக்கப்பட்டது. Not out of beauty.
அழகு of the இல்ல, skin, not of the beauty of the skin, சரீரத்தினுடைய அந்த அழகு அல்ல, but the beauty of the soul. அவருடைய ஆன்மாவில் காணப்பட்ட அந்த அழகு. Her soul was beautiful. அவருடைய ஆன்மானது How do we know that her soul was beautiful? அவருடைய ஆன்மா எப்படி In அழகான the previous verses you see, மேலாக வாசிக்கும்போது every virgin when her time comes to go to the king, ஆகவே கன்னிகள் ராஜ சமூகத்தில் கொண்டு போகப்படும்போது they have a liberty அவளுக்கு ஒரு to choose whatever they want from the king's treasury to put on. ஆகவே அங்க ராஜாவினுடைய பொக்கிஷத்திலிருந்து எதை வேண்டுமானாலும் போட்டுக்கொள்ளலாம். Any cloth they can put on. எந்த Dress வேணா Most போட்டுக்கலாம். costly they can. எவ்வளவு விலை Whatever வேண்டுமானாலும் jewelry they want, they can take and put on from top to bottom. என்ன பொண்ணு வேண்டுமானாலும் போட்டுக்கொள்ளலாம். But what did Esther do? எஸ்தர் என்ன பண்ணலாம்? What a beautiful word. என்ன அருமையான Verse 15, shall we all read together? 16 15. வசனம் எல்லாரும். Now when the turn of Esther, the daughter of Abihail, the son of uncle Mordecai, who had taken her for his daughter, was come to go in unto the king, she required nothing but what Hegai the king's chamberlain and the keeper of the woman was appointed. And Esther obtained favor in the sight of all them that looked upon her. She chose what? Tell me. சொல்லுங்க. Sisters. எஸ்தர் எதை தெரிந்து கொண்டா? சொல்லுங்க. What did Esther choose? Tell me. எதை எஸ்தர் தெரிந்து கொண்டா? You have English Bible. இப்பதான் படிச்சீங்க. What is it? Nothing. ஒன்றுமில்லை படம். Nothing she chose. ஒன்றுமே அவள் எடுத்துக்கொள்ளவில்லை. Suppose we take the sisters நம்ம சகோதரிகளை எடுத்துக்கொண்டா and put them in a room ஒரு ரூம்ல வச்சிட்டு full of wonderful clothes, நல்ல all pattu sarees and beautiful clothes, நல்ல அருமையான உடைகள் அங்க பட்டு போன்றதெல்லாம் வச்சிட்டு jewelry, oh, every jewelry in the world is there, உலகத்துல இருக்கிற எல்லா பொண்ணையும் வச்சிட்டா and leave them there அவங்கள உள்ள விட்டா and tell them சொல்லி அவங்கள பார்த்து choose what you want, உனக்கு எது வேணுமோ take எடுத்துக்கோ, what you want. உனக்கு எது வேணுமோ எடுத்துக்கோ. What are you going to do? என்ன செய்வீங்க? Leave you. If I leave them also, they will also take everything. இவங்கள விட்டு இவங்க கூட எடுத்துக்குவாங்க. Why? ஏன்? That is how human mind is. இதுதான் மனுஷனுடைய தன்மை. What happened to Esther? எஸ்தர் என்ன செய்தாளாம்? She chose nothing ஒன்றும் எடுத்துக்கொள்ளவில்லை. but what Hegai appointed. Hegai appointed. Nothing but what Hegai appointed. Okay, ஆகாய் தான் அவளுக்கு அங்க கொடுக்கப்பட்டது. Haggai appointed what she took, that nothing else she took for herself. Okay, ஆகாய் அவளுக்கு என்ன கொடுத்தாரோ அதை தவிர அவள் ஒன்றையும் எடுத்துக்கொள்ளவில்லை. That speaks, she has crucified her will for the will of Haggai. அப்படி என்று சொன்னால் ஆகாயினுடைய சித்தத்திற்கு தன்னை அரைக்கப்பட்டவளாக. She told Haggai, whatever you give, I will take happily. அப்படி என்றால் ஆகாய் நீ என்ன கொடுக்கிறாயோ அது My will is not there. என்னுடைய சித்தம் அல்ல. My desires are not there. என்னுடைய ஆசைகள் இல்ல. Haggai knew very well what does the king like. ஆகாய் நன்றாக தெரியும் ராஜாவுக்கு எது பிடிக்கும் என்பது. Exactly what the king liked, Haggai put on her. ஆகவே ஆகாய் என்ன செய்தார்? ராஜாவுக்கு எது பிடிக்கும் அதை தான் When she went before the king, இப்பொழுது அவள் ராஜாவுக்கு முன்பாக செல்லும் பொழுது when the king saw her, அந்த ராஜா பார்க்கும்போது exactly as I want, நான் எப்படி விரும்பினேனோ அதே வண்ணமாக அவள் இருக்கிறார். What is this? She has taken everything which Haggai has given. ஆகாய் கொடுத்தது எல்லாத்தையும் அவள் எடுத்துக்கொண்டாள். Nothing else she has taken for herself. தனக்கென்று எதை வைக்கவில்லை. If she is obedient to my subordinate, how much obedient she will be to me? So என்னுடைய கீழ இருக்கிறவங்களுக்கு அவள் உண்மையா இருக்கும்போது எனக்கு எவ்வளவு உண்மையா இருப்பாள். Today the Lord is seeing that. அதுதான் தேவன் எனக்கு Those who obey the Spirit of God, God is looking for such people. பரிசுத்தாவிற்கு கீழ்ப்படிகிற உன்னை தேவன் The Holy Spirit is our Haggai. பரிசுத்தாவிக்கு சம்பந்தமாக He is beautifying us. உன்னை அழகுபடுத்துவார். Psalm 148 says he beautifies the meek with salvation. ஆகவே எளிமையானவர்களை அவர் ரட்சிப்பினால் அலங்கரிக்கிறவர். He is beautifying. He says worship the Lord in the beauty of holiness. பரிசுத்த அலங்காரத்துடனே அவரை தொழுது கொள்ளுங்கள். How he is beautifying. The Holy Spirit of God is making us beautiful. ஆக பரிசுத்தாவினர் உனக்கு அழகை கொடுக்கிறார். But what we do? நம்ம என்ன செய்றோம்? Holy Spirit, I don't want what you tell. பரிசுத்தாவினர் நீ சொல்றது எனக்கு வேணாம். I want gold here. எனக்கு இங்க கோல்ட் வேணும். I want gold here. எனக்கு இங்க கோல்ட் வேணும். I want gold here. எனக்கு இங்க வேணும் கோல்ட். I want gold here. கையில வேணும் கோல்ட். I want gold here. கால்ல வேணும் கோல்ட். Why? They don't want to obey the Holy Spirit of God. பரிசுத்தாவிற்கு கீழ்ப்படிய They are obeying the devil's spirit. பிசாசுனுடைய ஆவிக்கு கீழ்ப்படிய. Yesterday when I was telling my testimony, I told you. சகோதரன் நேற்று சாட்சி கொடுக்கும்போது from a small boy, I saw this boy. இந்த சின்ன பையனை போல 6-7 years old. 6 வயசு இருக்கும். All my gods and goddess I will bath them. I will bath. ஸ்நானம். தேவதைகள் எல்லாம் இவர்தான் குளிப்பாட்டுவார்.
And then I will put milk on them, honey on them, oil on them. அவர்கள் மீது இந்த எண்ணெய் அபிஷேகம். அபிஷேகம், பால் அபிஷேகம், எல்லா அபிஷேகம் Then I செய்வார். will put their clothes. அவர்கள் Dress போடுவார். Then I will put all their ornaments also. அந்த ஜுவல்ஸ் எல்லாம் போடுவார். From my childhood I know. சிறு வயதில நன்றா தெரியும். All the ornaments which people are wearing today, they belong to the gods and goddesses of the heathen. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. பிரஜாதி மக்களுடைய தெய்வர்கள் என்னென்ன போட்டுட்டு இருக்காங்களோ அதை இன்னைக்கு பெண்கள் அதான் போட்டு Many of you இருக்காங்க. would have seen the picture of Mother Mary. மேரிய நீங்க See the picture of பாத்துட்டீங்க. Mother Mary? Mother Mary picture. You see? மரியாளுடைய படத்தை பாத்துக்கிறீங்கல்ல? Okay. How many jewels does she have? அவங்க மேல எவ்வளவு பொன்கள் இருக்குது? How many jewels does Mother Mary have? மதர் மேரிக்கு மரியாளுக்கு எவ்வளவு ஜுவல்ஸ் இருக்குதுங்க? பொன். Nothing. Have you seen Maisamma? What is the call? Some Amma is there. Here also you have Kali Amma. And Yeah, that's right. what do you call her here? Oh, that's Kali only. Kali Amma, and in Andhra Pradesh there is Mangamma. All Ammas are there. They know all Ammas. All Ammas, you know. How many ornaments are there in the Ammas? அந்த அம்மாங்க மேல எவ்வளவு ஜுவல்ஸ் இருக்குதுங்க? Have you seen them? பாத்துக்கிறீங்களா? Okay, do one thing today. ஒன்னு செய்யுங்க. Go to the home. Look into the mirror. அந்த You are looking like Mariamma or Kali Amma. இந்த கண்ணாடி முன்னாடி போயிட்டு நீங்க Don't get offended. கோச்சிக்காதீங்க I am சொல்றதுனால. telling because this is the crown of beauty. இது அழகினுடைய கிரீடம். Devil is deceiving you பிசாசு உங்களை and ஏமாத்துறான். making you wear all kinds of jewelry which belongs to him. அவனுக்கு சொந்தமான அந்த Go home, ஆபரணம் read Genesis chapter 35. ஆதியாகமம் 35 வீட்ல போய் வாசிங்க. Jacob told the people of God, his people, to remove that gods, heathen gods. யாக்கோபு அந்நிய தேவர்களை புறம்பாக்குங்கள்னு சொன்னார். What did they do? They threw away the gods, they threw away their jewels also. அவர்கள் அந்த தேவர்களையும் ஆபரணங்களை எல்லாம் கடைச்சி He didn't say throw your jewels. ஆபரணங்களை கழட்டி போடுன்னு He சொல்ல. said only throw the gods. தேவங்களை துரத்தி போடுங்க, கழட்டி They போடுங்க. understood. அவங்க புரிஞ்சுக்கினாங்க. These are the gods' jewels and these jewels are gods. அவங்க நல்லா புரிஞ்சுக்கினாங்க. இந்த ஜுவல்ஸ் தான் விக்கிறவங்க தான் ஜுவல்ஸ்னு சொல்லிட்டு. They threw everything. எல்லாத்தையும் போட்டாங்க. Why I am telling? ஏன் சொல்றேன்? Don't be deceived. ஏமாந்து Your போகாத. beauty is not outer beauty. சோ வெளிப்பிரகாரமான அழகு Read இல்ல. Proverbs 31 last verse says beauty is vain. அழகு வஞ்சனை என்று சொல்லி 31ஆம் நீதிமொழியில வாசிக்கிறோம். So clearly the Bible tells us. வேதம் தெளிவா சொல்லுது. How many women, how many men, you know, they were born with jewelry from their mother's womb. தாயின் வயிற்றில் பிறக்கும் போது எத்தனை பெண்கள் எத்தனை ஆண்கள் ஜுவல்ஸ் பொன் ஆபரணோட வந்தாங்க. You had holes in your ears when you were born with the gold. நீங்க பிறக்கும் போது காதுல Don't feel bad. Yes sir, no, tell me. தோண்டி When you were born. போட்டீங்க சொல்லுங்க. No, you didn't have. Who put it? யார் போட்டது? God didn't put it. ஆண்டவர் உனக்கு Man put it. மனுஷன் போட்டான். Man is putting everywhere. எல்லாத்திலும் போடுறாங்க. Nowadays men also they want ring, you know, they want rings. Yes. They will say engagement ring, this ring, that ring. There is no engagement ring in the Bible. இப்ப என்னன்றாங்க திருமணத்திற்காக ரிங்னு சொல்றாங்க. பைபிள் எங்கேயுமே அப்படி There is no ring in. There is no Mangal Sutra in Bible. அந்த தாலி வந்து பைபிள்ல கிடையாது. I am a Brahmin. I know what is a Mangal Sutra. Don't ask me now. I don't have time to tell you. சகோதரன் பிராமின்னால மங்கள் சூத்திரம் என்ன தெரியும் இப்ப சொல்ல முடியாது. It's a very dirty thing. அது ரொம்ப vulgar thing. அது ரொம்ப அசிங்கமானது. I cannot speak it in the public. அது நான் வெளியில பேச முடியாது. Such terrible things are going on in the house of God. தேவனுடைய வீட்ல பயங்கரமா நடக்குது இன்றைக்கு. Myself and one God servant had to face a senior God servant. சகோதரனோ இன்னொரு சகோதரனோ ஒரு மூத்த we both were batchmates. பேச வேண்டியதா we had to face a senior God servant who says okay no problem after marriage you tie Mangal Sutra in the house of God. திருமணத்துக்கு பிற்பாடு தாலி கட்டிங்கன்னு சொன்னதுக்கு சகோதரன் தர்க்கம் பண்ணிக்கிறார் ஒரு மூத்த ஊழியக்காரனோட. we went on fire. I said ரொம்ப சூடாயிடுச்சு. I said I will shed every drop of blood here if you are going to do this here. நீ இப்படி செஞ்சேன்னு சொன்னா உன்னுடைய ரத்தம் எல்லாம் my blood and everybody's blood I said. எல்லாரோட ரத்தம் சிந்தப்படும். I cannot allow this in God's house. தேவனுடைய வீட்ல இத நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன். What is this? என்ன இது? we are God's people or we are devil's people? நாம் தேவனுடைய பிள்ளைகளா பேச. What is our beauty? உன்னுடைய வேலை என்ன? What is Esther's beauty? எஸ்தருடைய அழகு என்ன? She shows nothing. ஒன்றுமே இல்ல. only what Haggai gave. ஆக இத கொடுத்தான். when Ahasuerus saw her, அகஸ்தர் பாக்கும்போது he says I want an obedient wife. விதமான கீழ்ப்படிதல் மனைவி வேண்டும். she has obeyed Haggai. ஆகாய்க்கு கீழ்ப்படிந்தால் she will obey me. எனக்கு கீழ்ப்படிவார். today the Lord Jesus Christ is looking at his wife. ஆகவே இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்ட மணவாட்டி பார்க்கிறார். he is looking at his bride. அப்படிப்பட்ட மணவாட்டி. what does he want in his bride? அந்த மணவாட்டிக்கு என்ன கேக்குறார்? he doesn't want jewelry. அவருக்கு பொன் பொருள் தேவையில்ல. he wants obedience. கீழ்ப்படிதல். he wants humility. அவருக்கு தாழ்மை வேணும். he wants sacrifice. அர்ப்பணிப்பு வேணும். he wants love. அன்பு வேணும். he wants joy. சந்தோஷம் வேணும். he wants peace. சமாதானம் he வேணும். wants oneness. ஒருவனப்பாடு வேணும். he wants heaven. பரலோகம் வேண்டும். what are we?
நம்ம எப்படி இருக்கிறோம்? May we be beautiful by the crown of beauty. ஆகவே நீ அந்த அழகு என்கிற கிரீடத்தினாலே சுட்டப்படுவாயாக. Seventh crown. ஏழாவதான கிரீடம். Psalm chapter 8 and verse Psalm 8 and verse 5. Psalms 8 verse 5. சங்கீதம் 8ஆம் சங்கீதம் 5. All together quickly please. எல்லாரும் சேர்ந்து சங்கீதம். Time is running against me. சங்கீதம் 8 Yeah. verse 5. All together 5. எல்லாரும் சேர்ந்து 5 வசனம் வாசிக்கலாம். For thou hast made him a little lower than angels and glory and hast crowned him with glory and honor. We find the crown of glory and honor here. மகிமை கனம் என்கிற முடிசூடுதல். Psalmist is talking about man. What is the son of man? ஆகவே மனுஷன் மாத்திரம் என்று சொல்கிறார். He says you have crowned him with glory and honor. அவனை மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டினீர். What kind of glory is this? எப்படிப்பட்ட மகிமை? Come to Esther chapter 8. எஸ்தர் 8ஆம் அதிகாரம். You may say this man is mad because his wife is Esther. He's going on doing Esther, Esther, Esther. Yeah. My wife's name is Esther, so you must be thinking I am doing Esther. But this is a beautiful book. அருமையான ஒரு புத்தகம். Esther chapter 8. எஸ்தர். There's a story of Mordecai here. மொர்தெகாயை பத்தி வாசி. Mordecai had done good for the king. மொர்தெகாய் ராஜாவுக்கு நல்ல காரியத்தை He had செய்தார். saved the king's life. ராஜாவுடைய ஜீவனை But காப்பாற்றினார். after he saved the king's life, அவன் ராஜாவுடைய ஜீவனை those who wanted காப்பாற்றினார். to kill the king, they were arrested, they were punished. ஆகவே ராஜாவை அழிக்க நினைத்தவர்கள் அங்கு அழிக்கப்பட்டார்கள். I'm telling you the story fast so that you can go home and read again. Esther chapter 8. வீட்ல போய் படிங்க 8ஆம் அதிகாரம் எஸ்தர். So there is the enemy of Mordecai, that is Haman. ஆகவே ஆமான் என்று சொல்லக்கூடிய He has மொர்தெகாய் made a விரோதி இருந்தான். 25 feet gallows to hang Haman there. ஆகவே 25 அடி உயரமுள்ள அந்த தூக்கு மேடை செய்திருந்தான். To hang Haman. ஆமானை So தூக்கிலிடும்படியாக. Haman to hang Mordecai. Haman is waiting to hang Mordecai. ஆமான் மொர்தெகாயை தூக்கிலிடும்படியாக But செய்திருந்தான். Mordecai is the man of God. ஆனா மொர்தெகாய் தேவனுடைய He is மனுஷன். a Jew. அவர் யூதன். He is a chosen vessel. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். That night King Ahasuerus couldn't sleep. அந்த இரவு அகாஸ்வேரினால தூங்க So he முடியவில்லை. said, bring me the book of the history. ஆக சரித்திர புத்தகத்தை They கொண்டு were வந்தார். reading. அத படிச்சாங்க. When they read, அத they படிக்கும்போது said there is a man called Mordecai who saved the king from murder, from being killed. கொலை செய்யப்படுவதிலிருந்து மொர்தெகாய் என்பவன் ராஜாவை காப்பாற்றினான் என்று எழுதப்பட்டிருந்தது. Immediately stop. What has been done to him? அவனுக்கு என்ன செஞ்சீங்க? They said nothing has been done. ஒண்ணுமே செய்யலன்னாங்க. What a people. You என்ன save ஜனங்க? the king's life and you don't get any chakra. ராஜாவுடைய ஜீவனை காப்பாற்றினவனுக்கு எந்த விதமான வெகுமதி No கொடுக்கப்படவில்லை. chakra, he didn't get Paramvir chakra. No chakra he got. நம்ம நாட்டுல சக்கரம் என்று சொல்வார்கள் No கொடுப்பார்கள். badge was given to him. No honor was given to him. ஒரு மரியாதை செய்யப்படவில்லை. So he immediately said, I must do something for him. ஆக அவர் சொல்றார் நான் உனக்கு ஏதாவது Who is there outside? Call him. யார் இருக்கிறான் கூப்பிடுனாங்க. Haman was there. ஆமான் வரா. He came inside. உள்ள வரா. The king told, what shall I do to the man whom I want to honor? நான் யாரை மரியாதை செய்யணும் அவனுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி This கேட்டார். foolish man Haman thought, இந்த முட்டாளாகிய ஆமான் என்ன king செய்தான்? want to honor me. ராஜா என்னதான் So what he said, verse chapter 8, 8ஆம் அதிகாரம் Esther chapter 8. Not chapter 8. I am sorry. 6th chapter. Please forgive me. Esther chapter 6. 6ஆம் அதிகாரம் Please forgive me. 7 from Esther chapter 6. 7 Verse 7, 8, 9. I am reading for you. For Haman answered the king, said, for the man whom the king delighted on, let the royal apparel be brought, which the king used to wear, the horse that the king rideth upon, and the crown king royal, which is set upon the head of the king, should be brought and set upon this head. Let the apparel and the horse be delivered to the hand of the king's most noble princess. They may array the man with all that the king delighted to honor, bring him on the horseback through the street of the city and proclaim before him, thus shall be done to a man whom the king delighted to honor. So he is telling, bring the king's clothes, bring the king's horse, bring the king's crown. ஆமான் என்ன சொல்லுகிறான்? ராஜாவுடைய வஸ்திரம், ராஜாவுடைய குதிரை, ராஜாவுடைய சிரசில போடப்பட்டிருக்க ராஜமுடி, Everything they put him. எல்லாத்தையும் போட வேண்டும் என்றான். And this way they honor him. விதமாக அவனை கனம் பண்ண வேண்டும். All this the king said, go and do it for Mordecai. ராஜா சொன்னார் ஆமானை பார்த்து மொர்தெகாய்க்கு இவை எல்லாவற்றையும் செய் என்றார். How? Mordecai was honored and glorified. ஆக மொர்தெகாய் கனம் பண்ணப்பட்டான். Esther got Vashti's crown. எஸ்தருக்கு வஸ்தினுடைய கிரீடம் கொடுக்கப்பட்டது. Mordecai got whose crown? மொர்தெகாய்க்கு எந்த கிரீடம் கொடுக்கப்பட்டதுங்க? Not Vashti's crown. வஸ்தினுடைய கிரீடம் இல்ல. யாருடைய கிரீடம்? King's crown. ராஜாவுடைய கிரீடம். That is how the Lord will
honor his faithful servants. ஆகவே உண்மையில ஊழியக்காரனுக்கு தேவன் அவ்விதமாக மரியாதை கொடுப்பார். Mordecai was a faithful man. மொர்தெக்காய் உண்மையில மனுஷனா இருந்தான். Mordecai was a humble man. மொர்தெக்காய் தாழ்மையுள்ளவனா He never wanted power and authority. அவனுக்கு அதிகாரம் He never wanted to show that he's a big man. அவன் பெரிய மனுஷன் என்று சொல்லவில்லை. Though he did not have any recognition after he did a great favor for the king, yet he kept silent. ராஜாவுக்கு அவ்வளவு பெரிய காரியம் செய்த போதும் அவனை யாருமே பார்க்க He didn't file any court cases. அவன் அதற்காக கோர்ட்டுக்கு போகவில்லை. He did not complain to anybody. அவன் யாரிடத்தில் He முறையிடவில்லை. was looking to God. தேவனை நோக்கி In God's own time, தேவனுடைய நேரத்திலே Mordecai was honored as the king. ஆகவே ராஜாவாலே மொர்தெக்காய் கனம் பண்ணப்படுத்தப்பட்டான். He who wears the king's crown, who is he? ராஜாவுடைய கிரீடத்தை பெற்றுக்கொள்றவன் யாருங்க? Who is he? யார் சொல்லுங்க? Who has the king's crown? Who is he? ராஜா கிரீடத்தை He is the king. பெற்றுக்கொள்றவன் யார்? Who is wearing the king's clothes? Who is he? King. Who is riding the king's horse? Who is he? ராஜா வஸ்திரம் தரித்தவன் ராஜா. That honor the Lord Jesus Christ wants to give you and me. ராஜா வஸ்திரம், ராஜா குதிரை, ராஜா கிரீடத்தை போட்டுக் கொள்ளுகிறவன் யார்? அப்படி தேவன் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். That glory and honor the Lord Jesus Christ wants to give you and me. அப்படிப்பட்ட மரியாதை தேவன் உனக்கு எனக்கு கொடுக்க வாஞ்சிக்கிறார். 2 Thessalonians chapter 2 and verse 14 says, He has called us to have the glory of the Lord Jesus Christ. Obtain the glory of the Lord Jesus இயேசு Christ. கிறிஸ்துவின் மகிமையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தெசலோனிக்கேலே சொல்கிறார். What a wonderful glory. எவ்வளவு அருமையான மகிமை. We are not going to have the glory of angels. அவன் தேவதூதருடைய மகிமை அல்ல. We won't have the glory of cherubims. செருபீம்ஸுடைய We மகிமை won't have அல்ல. the glory of seraphims. செராபீமுடைய மகிமை We அல்ல. won't have the glory of Michael, Gabriel or Lucifer. அங்க மிகாயேல் மற்ற தூதருடைய மகிமை அல்ல. We will have the glory of the Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமை. We will be changed into his glory according to 2 Corinthians 3:18. ஆக 2 கொரிந்தியர் 3:18 பிரகாரம் அவரை போல நாம் What மாற்றப்படுகிறோம். a glory and honor. எவ்வளவு பெரிய கனம் This மகிமை. is called the crown of glory and இது honor. மகிமையின் கனத்தினுடைய கிரீடம். Faithful people will get it. உண்மையுள்ளவர்கள் Humble பெற்றுக்கொள்வார்கள். people will get it. தாழ்மையுள்ளவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். They will receive it from the Lord Jesus Christ. தேவனிடத்திலிருந்து Today பெற்றுக்கொள்வார்கள். do you have this honor? உனக்கு அந்த Today மரியாதை do you உண்டு. have this glory of God in your life? உன்னுடைய வாழ்க்கையில இந்த மகிமை உனக்கு உண்டு The இன்றைக்கு. Lord wants to give it to you today. அதை உனக்கு கொடுக்க விரும்புகிறார். Without this we cannot go to heaven. இது இல்லாமல் நீ மோட்சத்துக்கு செல்ல முடியாது. Eighth crown. எட்டாவது கிரீடம். Proverbs chapter 4 and verse 9. நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். Proverbs chapter 4 நீதிமொழிகள் 4 verse 9 altogether. 9ஆம் வசனம் எல்லாரும். She shall give to thine head an ornament of grace, a crown of glory shall she deliver unto thee. அது உன் தலைக்கு அலங்காரமான முடியை கொடுக்கும், அது மகிமையான கிரீடத்தை Who உனக்கு is சூட்டும். she here? Who is she? In the book of Proverbs, she is a person ஆகவே நீதிமொழிகள அவள் என்று சொல்லி இருக்கிறது ஒரு நபர். and she is called wisdom. அவள் யாருன்னு சொல்லி பார்க்கும்போது ஞானம். Who is this wisdom? இந்த ஞானம் யார்? This wisdom is the word of God. இந்த ஞானம் யாருன்னா தேவனுடைய வார்த்தை. If you read Psalm 119 119 சங்கீதத்தை verse வாசிக்கும்போது 97 till 99, 7 King ல David இருந்து says, from 94 the word of God I have more wisdom than anybody. ஆகவே வேதத்தை அறிந்ததால் மற்றவர்களை காட்டிலும் ஞானவான் என்று சொல்கிறார். This is the wisdom of the word of God. இது தேவனுடைய வார்த்தையில் வருகிற This is ஞானம். not the wisdom of the world. உலகத்தினுடைய ஞானம் அல்ல. What does the wisdom of the word of God give us? தேவனுடைய ஞானமானது எதை கொடுக்கிறது? Crown of wisdom. அங்க ஞானத்தினுடைய கிரீடம். Those who love the Bible, வேதத்தை வாஞ்சிக்கிறவர்கள், those who read the Bible, வேதத்தை those வாசிக்கிறவர்கள், who meditate the Bible, வேதத்தை தியானிக்கிறவர்கள், those who memorize the Bible, sorry, memorize the Bible. மனப்பாடம் Young people memorize it. வாலிப பிள்ளைகள் Your மனப்பாடம். brain is very sharp. உன்னுடைய மூளை ரொம்ப My brain is going dull. கூர்மையானது. Our brain is going dull. Yeah, that's right. Your brains are very sharp. உங்களுடைய மூளையானது ரொம்ப கூர்மையானது. Your hard disk is good, your RAM is good. Yeah, that's right. I don't know how to say it. You know, Your hard disk is good. Memorize more of the scripture. ஹார்ட் டிஸ்க்னு தெரியும், RAM னா தெரியும். அது எப்படி நல்லா இருக்குது அந்த மாதிரி உங்க மூளை. Remember more word of God. ஆக தேவனுடைய வார்த்தை அதிகமா Follow the word of God. அது அதன்படி நடங்கள். You will be the wisest person in the earth. இந்த உலகத்துல நீங்க தான் ரொம்ப ஞானவான்கள். Because this is wisdom of God. இது தேவனுடைய ஞானம். This is the crown of wisdom. இது ஞானத்தினுடைய கிரீடம். And not only that, it says it is a rich crown, not ordinary crown. இந்த கிரீடமானது மிக விலை உயர்ந்தது இது. You won't find a wise man as a beggar. You won't find any wise man as a beggar. Okay. ஞானவான பிச்சைக்காரனை பார்க்க மாட்டீங்க. Wise men are always rich, remember that. ஆக ஞானவான்கள் எப்பவுமே நல்ல பணக்காரரா இருப்பாங்க. You know how rich you are. எவ்வளவு பணக்கார தெரியுமா? You know how rich you are. நீங்க எவ்வளவு பணக்கார தெரியுமா? I know how rich I am. நான் எவ்வளவு பணக்காரன் தெரியும். I want to tell you, I am richer than Bill Gates. பில் கேட்ஸோட நான் பெரிய பணக்காரன். I want to tell you, I am richer than Mukesh Ambani. முகேஷ் அம்பானியோட நான் பெரிய பணக்காரன். How?
எப்படி? You may be wondering. என்ன யோசிப்பீங்க I நீங்க? carry my wealth in my hand. என் கையில இந்த பொக்கிஷத்தை வச்சிட்டு இருக்கிறேன். They carry in their bank accounts. அவங்க கையில பேங்க் அக்கவுண்ட் தான் இருக்கும். Yeah, the bank, if it closed down, they don't have money. ஆமா, பேங்க் மூடிட்டானா அவங்க கிட்ட காசு I கிடைக்காது. have my wealth in my hand. என்கிட்ட இந்த சொத்து இருக்குது. How? I'll tell you. எப்படின்னு Do you சொல்றேன். know how many words are there in the Bible? KJV Bible, English. இந்த ஆங்கில கேஜே பைபிள்ல எத்தனை வசனங்கள் தெரியுமா? 7,73,692 words. 7 73,692 words. 7,73,592. My goodness. So many words are there in the Bible. அநேக வார்த்தைகள் பைபிள்ல இருக்குது. For me, எனக்கு one word is 1 crore. One word is 1 crore. ஓகே, ஒரு வசனம் ஒரு கோடி. ஒரு வார்த்தை. ஒரு வார்த்தையா? One word. ஓகே, ஒரு வார்த்தை ஒரு கோடி எனக்கு. ஒரு வார்த்தை ஒரு கோடி. You know how much crores I have? அப்ப எத்தனை? 7,73,692 crores I carry wherever I go. அவர் சொன்ன அந்த கணக்குப்படி அவ்வளவு கோடி அவர் சுமந்துட்டு போறாருங்களா? Bill Gates does not have this much money. Bill Gates does not have this much money. Bill Gates கிட்ட அவ்வளவு காசு இல்லைங்க. Mine is not dollars. Mine is not rupees and dollars. எந்த வந்து ரூபீஸ் டாலர் கிடையாது. Mine is heavenly currency, Shekinah. ஷெக்கினாவுடைய shekel money. This is shekel money. ஷெக்கினாவுடைய விலை இது பேரு. The most expensive money. விலை உயர்ந்த காசு இது. I have that much wealth. என்கிட்ட அவ்வளவு சொத்து இருக்குது. Do you have that wealth? உனக்கு இருக்குதா? You have it. உங்ககிட்ட You have it, but you don't know it. ஆனா உனக்கு தெரியல அது. This is our wisdom. இது நம்முடைய ஞானம். Young people, வாலிப பிள்ளைகளே, you live in the Bible. நீ வேதத்தின்படி வாழ். You live in the Bible. நீ வேதத்துக்குள்ளாக வாழ்கிற. Let the Bible live in you. இந்த வார்த்தை உனக்குள்ளாக வாழ. We must become living Bibles. So நீங்கள் ஜீவனுள்ள வார்த்தைகளாக. In the days of the Bhakti, I want to tell to encourage the young people. சகுன் பக்சிங் காலத்துல வாலிப பிள்ளைகள் ஒரு சொல்ல. There was a Korean man. That time it was communist country. கம்யூனிஸ்ட் தேசத்திலே கொரியாவிலே சேர்ந்த ஒரு மனுஷன். His name was Cho. Cho என்று சொல்லக்கூடிய மனுஷன். His name was Cho. He came to Hebron. Maybe Anna knows. This Korean man who came to stay for 6 months. He stayed in Hebron. 6 மாசம் ஹெப்ரோன்ல தங்கினார். 6 months he stayed in Hebron. 6 மாசம் ஹெப்ரோன்ல தங்கினார். His country is communist country. Communist. He cannot take a Bible to his country. அவங்க நாட்டுல பைபிள். But when he went back, he was so bold. தைரியமா போனார். He took a full New Testament to the country. தன்னுடைய நாட்டுக்கு முழு புதிய வேதாகமத்தை எடுத்துட்டு போனார். Nobody could catch him. யாரும் அவரை பிடிக்கல. They couldn't find the New Testament on his body. அவர் உடம்புல புதிய Testament not in his bag. பேக்ல இல்ல. New Testament in his heart. எங்க தெரியுங்களா? இருதயத்துல வச்சிட்டு போனார். He memorized Matthew to Revelation word to word. வார்த்தை மத்தேயில இருந்து வெளிப்படுத்தற மனப்பாடம் பண்ணிட்டார். How much desire we have. இன்னைக்கு உனக்கு வாஞ்சை எப்படி இருக்குது? If I tell somebody, tell Psalm 23. 23ஆம் சங்கீதம் சொல்லு ஞான கேட்டா. The Lord is my shepherd. The Lord is my shepherd. The Lord is my shepherd. கர்த்தர் மேய்ப்பரா இருக்கிறார், கர்த்தர் மேய்ப்பரான்னு சொல்லிட்டு இருப்ப. Why? ஏன்? You love other things. இத காட்டிலும் மத்தத நேசிக்கிற. You are loving the world. உலகத்தை நேசிக்கிற. You don't love the word of God. ஆனா தேவனுடைய வார்த்தையை நேசிக்கல. Oh, how sad. எவ்வளவு துக்ககரமானது. College students here, anybody college students? Many will be there. Many college students. Definitely. Okay. How many hours do you read your college books? உங்க கல்லூரி புத்தகத்தை எவ்வளவு மணி நேரம்? Every day, how many hours you read? Many hours they will read. Many hours. I am giving answer. Somebody, when exams come, their night study whole night. Whole night they will read. Whole night. Anybody here who can say, I have read the Bible all through one night? Young people. Full night I have read one. என்ன வாலிப சொல்றீங்களா? இந்த பைபிளை வந்து ஒரு இரவு முழுசுமா படிச்சேன்னு சொல்லிட்டு. Full night I read the Bible. Never they would have read. That is our tragedy. இதான் நம்முடைய பரிதாபமான நிலை. That is my sorrow. Sorry. That is my sorrow. அதுதான் என்னுடைய துக்கம். If you don't read the Bible, how can God give you wisdom? நீ வேதத்தை வாசிக்கலன்னு சொன்னா தேவன் எப்படி உனக்கு அறிவு கொடுப்பார்? Narayana and Chaitanya will give you wisdom? நாராயண சைத்தன்யா கல்லூரி எல்லாம் கொடுக்குமா? Education institution will give wisdom? No. And they will take your wealth, they will never give you wisdom. உங்ககிட்ட காசு வாங்கிக்கோங்க, உனக்கு 1,50,000 2,50,000 people will pay for coaching exams. கோச்சிங்காக also how much they charge? No, they don't charge much. Okay, very good. But outside in Andhra Pradesh they charge like anything. Seems is the cheapest college actually. Okay. They charge in Andhra Pradesh like anything, but they don't give you any wisdom. ஆந்திராவுல வந்து நிறைய காசு வாங்கிக்கோங்க. All the wisdom is there in the Bible. ஆனா வேதத்துல Any one young man read me Daniel 1:17. Any one young man read me Daniel 1:17. நான் ஒரு வாலிபுள்ள படி quickly. Daniel 1:17. Daniel 1:17. Daniel 1:17 சீக்கிரம் வாசிங்க. Please, young man. வாலிப பிள்ளைங்க யாரோ ஒருத்தர் பையன் வாசி. யார் கொடுத்தார்? தேவன். யார் கொடுத்தார் சொல்லுங்க.
God. தேவன் கொடுத்தார். காலேஜ் கொடுக்கல, கல்லூரி கொடுக்கல உங்களுக்கு. God gave the wisdom to them. ஆகவே தேவன் ஞானத்தை கொடுத்தார். You think Daniel's God is different, our God is different? தானியேலுடைய தேவன் வேற, நம்ம தேவன் வேறவா? Same God. அதே தேவன். He says, I am the same yesterday, today and forever. நேற்று இன்றும் என்றும் மாறாதவர். James 1:5 says, any of you lack wisdom, come and ask me, I will give you as much as you want. யோவான் 1:5 வாசிக்கிறோம், ஜேம்ஸ் யாக்கோபு, ஒரு ஞானத்தில் குறைவா இருந்தால் என்னிடத்தில் கேட்க கடன் சம்பூர்ணமாய் கொடுக்க வல்லவர். If you don't have this wisdom, இந்த வேதத்தினுடைய ஞானம் உனக்கு இல்லன்னா, you are a big zero. நீ ஒரு சைபர். You may have big degrees. உனக்கு நிறைய பட்டங்கள் இருக்கலாம். MBBS, BTech, MTech, BTH, MTH, BDL, everything, DDL, everything. PhD also. Also PhD also, long degrees. நீ எவ்வளவு டிகிரி வச்சிருந்தாலும் சரி, நீ ஜீரோ தான். You must have this wisdom. இந்த ஞானம் உனக்கு இருக்க வேண்டும். We need this wisdom. நமக்கு இந்த ninth crown. ஒன்பதாவதான கிரீடம். Yeah, turn with me to Proverbs chapter, Song of Solomon chapter 3. Song of Solomon chapter 3 verse 11. உன்னத பாட்டு 3ஆம் அதிகாரம். Quick. Songs of Solomon chapter 3 verse 11. Paramagita 3:11. All together. Go forth, ye daughters of Zion, and behold King Solomon with a crown wherewith his mother crowned him in the day of his espousals and in the day of the gladness of his heart. You see a crown on the head of King Solomon here. ஆக 16ஆம் வசனம், சாலமோனுடைய தலையிலே ஒரு கிரீடமானது வைக்கப்பட்டது. This is a very different crown. இது அருமையான கிரீடம். The Bible says the crown wherewith his mother crowned him in the day of his espousal. ஆக அவனுடைய குமார்த்தி புறப்பட்ட ராஜா சாலமோனின் கல்யாண நாளில் அவனுக்கு வைக்கப்பட்ட கிரீடம். The crown of marriage. திருமணத்தினுடைய கிரீடம். Many young people are here. இங்க நிறைய வாலிபர்கள் They may be praying for their marriages. அவங்களுடைய திருமணத்துக்காக ஜெபித்து Let me tell you, marriage is a crown from God. ஆக திருமணம் என்பது தேவனிடத்தில் கொடுக்கப்படுகிற ஒரு கிரீடம். But you must ask God about that marriage. You must ask God for that marriage. அப்படினா நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்கணும். Don't go with your own desires. உங்க வாஞ்சைகள் எல்லாம் நீங்க Don't go according to your parents' desires. உங்க அப்பா அம்மாவுடைய ஆசைகள். Don't go according to dowry desires. டவுரி ஆசைப்படி போக. No. இல்ல. Go according to the will of God. தேவனுடைய சித்தத்தின்படி. God said it is not good for man to be alone. தேவன் மனுஷன் தன்மை நல்லதல்ல என்று கண்டார். At the same time I will say it is not good for a woman also to be alone. நான் என்ன சொல்றேன்னா, ஸ்திரீ தனிமையா இருப்பது நல்லதல்ல. Man or woman, they must be married. அப்படினா மனுஷனா ஆணோ பெண்ணோ single life is not God's eternal purpose. தனிமையா இருப்பது தேவனுடைய சித்தம் அல்ல. God made us as a family. தேவன் நம்மை ஒரு குடும்பமாக உண்டாக்கினார். So there must be a marriage relationship. அதுதான் திருமணத்தினுடைய உறவு. Outside marriage everything is sin, remember that. ஆக திருமணத்துக்கு வெளியில எல்லாம் பாவம். Be careful. ஜாக்கிரதையா இரு. At the same time, this is a marriage is a holy crown. ஆகவே இந்த திருமணம் என்பது Hebrews 13:4 marriage is honorable among all things. ஆகவே இந்த விவாகம் யாவருக்கும் கனமுள்ளன்னு சொல்லி It's a holy relationship. பரிசுத்தமான ஒரு ஐக்கியம். I want to tell to young people, mostly in our assemblies the people won't tell all these things. நம்ம சபையில अनेகர் சொல்ல மாட்டாங்க. Because we are very secular, we are very restricted people. I'm not like that. I know young people, young people know me very well. ஓகே, இங்க நிறைய தடைகள்லாம் இருக்கனால வாலிபர்கள் நிறைய You also know me very well. I'm straightforward. நான் எப்பவும் நேரா. Don't marry for your sexual lust. No. உன்னுடைய மாம்சத்தினுடைய ஆசைகளுக்கு நீ திருமணம் செய்யாத. Marriage is not to satisfy your sexual desires. No. உன்னுடைய மாம்ச ஆசை இச்சைகளை நிறைவேற்றுவது திருமணம் அல்ல. Marriage is to satisfy God's desire. தேவனுடைய வாஞ்சையை நிறைவேற்றுவதுதான் திருமணம். Marriage is to do God's will. தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவது திருமணம். So many people have ruined their marriage. अनेகர் தங்களுடைய வாழ்க்கை அழித்துக் கொண்டிருக்கிறார்கள். Because they are marrying only for the physical needs. மாம்ச தேவைகளுக்காக திருமணம். Don't do like that. அதை செய்யாத. Don't do like that. அதை செய்யாத. Marry in the will of God. தேவனுடைய சித்தத்தின் கீழாக marry திருமணம். for the glory of God. தேவனுடைய நாம மகிமைக்கென்று திருமணம். Marry to serve God. தேவனை சேவிக்கும்படியாக Some திருமணம். people say, if I marry I cannot serve God. சிலர் சொல்றாங்க, கல்யாணம் ஆயிட்டா நான் ஆண்டவருக்காக ஊழியம் உழைக்க முடியாது. இல்ல. I will say, if you don't marry you cannot serve God. நீ திருமணம் செய்யலன்னா நீ ஊழியம் செய்ய முடியாது. I believe that. நான் அதை விசுவாசிக்கிறேன். Because unless a person is married, ஒரு மனுஷன் திருமணம் செய்யலன்னா he doesn't know how the Lord has loved the church. அவனுக்கு தேவன் எப்படி சபையை நேசித்தார்னு தெரியாது. Ephesians chapter 5 verse 24 says, husbands love your wife as Christ loved the church. புருஷர்களே மனைவியில் அன்பு கூறுங்கள், கிறிஸ்து சபையில் அன்பு கூர்ந்தது போல. As Christ loved the church, கிறிஸ்து சபையில் அன்பு கூர்ந்தது. if you want to understand that, நீ அதை புரிந்து கொள்ளணும்னா you must have a wife to love her. உனக்கு மனைவி இருந்தாதான் நீ அந்த அன்பு காட்ட முடியும். Till I got married, சகோதரன் திருமணம் I never preached about the church. சபையை பத்தி பேசுனதே Because கிடையாது. I don't know how to love the church. ஏன்னா சபையை எப்படி நேசிக்கணும்னு தெரியாது. That is the truth. அது உண்மை. At the same time, அதே நேரத்துல I'll tell for the women also, சகோதரிகளுக்கு unless you are married,
நீ திருமணம் ஆகாத You will வரைக்கும் never learn how to submit to the Lord. நீங்க எப்படி தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்குன்னு தெரியாது. Why? ஏன்? Because the Bible says, submit to your husband as unto the Lord. கர்த்தருக்கு And the church is submit unto the Lord. கர்த்தருக்கு கீழ்ப்படிதல் போல மனைவிகளே உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். So, in order to know how to submit to the Lord, you must have a husband on your head. அது தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்கணும்னு சொன்னா உனக்கு புருஷன் இருந்தா தான் அது தெரியும். I've seen many people, அநேக many women, அநேக பெண்கள், especially women, பெண்கள் who did not marry, திருமணம் they ஆகாதவர்கள் don't have subjection. அவர்களுக்கு கீழ்ப்படிதலே இருக்காது. They want to do things independently. தன்னிச்சையாக செய்ய வேண்டும். Their self mind is so strong. அவருடைய சுய சித்தம் ரொம்ப That is one reason that they don't get married also. அதனால தான் அவங்க திருமணம் கூட செய்யறது இல்ல. Because they cannot submit. ஏன்னா அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருக்க இஷ்டம் இல்ல. Bible says, submit to one another. ஒருவருக்கு ஒரு கீழ்ப்படிந்திருங்கள். Submission is the secret of serving. ஆகவே கீழ்ப்படிதல் தான் தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு முக்கியமான படி. When we get married, திருமணமான பிறகு you are worthy to serve the Lord. நீ தேவனுக்கு ஊழியம் செய்யலாம். Remember that. Paul said, do not, if you don't marry, I can, please the Lord better. பவுல் சொல்றான், நான் திருமணம் ஆகலன்னா உங்களை காட்டிலும் நான் ஆண்டவரை பிரியப்படுத்த முடியும். But if you go into the history of the church, வேதத்தினுடைய சரித்திரத்தை பார்க்கும்போது Paul was a married man. பவுல் திருமணமானவர். Because he was one among the Sanhedrin. அவர் சனஹெட்ரின்ல இருந்தவர். There's a rule in the Jewish people. யூதருடைய if you are unmarried, you cannot be a part of the Sanhedrin. அந்த சனகரிப்பு சங்கத்துல இருக்கணும்னு சொன்னா, secondly, you should be a master of the law. You must learn the law. ஆகவே சட்டங்களை நீ படிச்சிருக்கணும். Saul was trained at the feet of Gamaliel. கமாலியல் பாதத்திலே படிச்சவர். Thirdly, you must be a rich man. அவர் பெரிய பணக்காரர். Only those people can become a council of the Sanhedrin. சனகரிப்பு சங்கத்திலே அவர்கள்தான் மேலாக இருக்க முடியும். Later, Paul's wife did not join him in the ministry. That's a different story. ஒருவேளை பவுலுடைய மனைவி in the faith, அவரோட விசுவாசத்தில் இல்லன்றது இரண்டாவது விஷயம். That's a different thing. அது இரண்டாவது. But if you are in faith, marry a woman in faith. ஆகவே திருமணம், woman or a man in faith, yeah. ஆகவே பெண்களும் திருமணத்தின் மூலம் உண்மையா இருக்க முடியும். Your marriage is your crown. ஆகவே உன்னுடைய கிரீடமானது திருமணம். Last crown. Proverbs chapter 12, 10th crown. நீதிமொழிகள் 12ஆம் Proverbs chapter 12, நீதிமொழிகள் 12 verse 4. 4ஆம் வசனம். All together. நீதிமொழிகள் 12:4. 12:4. எல்லாரும் சேர்ந்து. A virtuous woman is a crown to her husband, but she that maketh ashamed is a rottenness as his bones. Proverbs 17:6. நீதிமொழிகள் 17:6. 17:6. நீதிமொழிகள் 17:6. All together. எல்லாரும். Children's children are the crown of the old men, and the glory of the children are their fathers. Can you understand this? புரியுதா? In Romans chapter 1 Corinthians chapter 11, 1 கொரிந்தியர் 16ஆம் Paul the apostle says the man is the head of the woman. ஆகவே ஸ்திரீ புருஷன் ஸ்திரீக்கு தலையா இருக்கிறான். That means man is the crown of the woman. அப்படி என்றால் புருஷனுக்கு ஸ்திரீக்கு கிரீடமா இருக்கிறான். Proverbs 12:4 we read, நீதிமொழி 4ல a virtuous woman is the crown of her husband. குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடம்னு சொல்றார். So a husband is wife's crown, புருஷன் மனைவிக்கு கிரீடம், wife is husband's crown, மனைவி புருஷனுக்கு கிரீடம். And Proverbs chapter 17 verse 6, நீதிமொழிகள் 17, you see children are parents' crown, ஆகவே பிள்ளைகள் பெற்றோருக்கு கிரீடம், and parents are children's crown. பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு கிரீடம். What is this crown? What is this crown then? இந்த கிரீடம் என்ன? This is called the family crown. இது குடும்பத்தினுடைய கிரீடம். We are made as a family by God. தேவனாலே நாம் ஒரு குடும்பமாக்கப்பட்டிருக்கிறோம். First a small family, சின்ன குடும்பம், husband, wife, children, father, mother, brother, sister. புருஷன், மனைவி, பிள்ளைகள். This family is so important to God. ரொம்ப முக்கியமான தேவனுக்கு. Because a family is a unit of the church. ஆகவே குடும்பம் என்பது சபையினுடைய ஒரு அங்கம். A family is a small model church. ஒரு குடும்பமானது ஒரு சிறிய சபை மாதிரி. God loves our families. ஆக தேவன் குடும்பங்களை நேசிக்கிறார். And that's why He has made us families. ஆகதான் தேவன் நம்மை குடும்பமாக்கி இருக்கிறார். We will go to heaven. நம்ம மோட்சத்துக்கு போகும்போது. We all will go to heaven. நம்ம எல்லாரும் How many will go to heaven? Show me your hands. மோட்சத்துக்கு போவீங்க. If you are born again, you'll go to heaven. If you are not born again, now you be born again. ரட்சிக்கப்பட்டவங்க தான் மோட்சம் போக முடியும். சும்மா கை தூக்கிடாதீங்க. When you go to heaven, மோட்சத்துக்கு போகும்போது, I am a married man with my wife and 2 sons. சகோதரனுக்கு மனைவி, when I go to heaven, I am going. Okay, now you just imagine I am going to heaven and I start telling God, ஆண்டவர்கிட்ட சொல்றேன், Lord, I preached in a Carmel. ஆண்டவரே நான் கர்மேல பிரசங்கம். 1000 young people were there. வாலிப பிள்ளைங்க. Lord, I preached in so and so country, so and so country. இந்த நாட்டுல I did ministry in Mangalore, I did ministry in Jabalpur, I did ministry in Bombay, I did ministry in Ernakulam. ஆக நான் மங்களூர்ல, ஜபல்பூர்ல, பாம்பேல, so many assemblies I built. So much of work I did. अनेक வேலைகளை செய்தேன். God will listen everything He will listen. எல்லாத்தையும் கேட்பார். Good, you are a good servant of God. நல்ல வேலைக்காரன் தான் நீங்க சொல்வார். Everything He will listen. எல்லாத்தையும் கேட்பார். At the end of it He will ask me. கடைசில கேட்பாரு. You know what He'll ask me? என்ன கேட்பாரு? Where is Enoch and Emmanuel? ஏனாக்கு, இம்மானுவேல் எங்கன்னு கேட்பார்.
That means my sons. அவருடைய பிள்ளைகள். First question he'll ask me, முதல் கேள்விதான், where are your sons? உன்னுடைய Your பிள்ளைகள் எங்க? daughters. உன்னுடைய மகள் எங்க? If God asks Anna, Yeah, that's right. you'll ask their names. What are their names? Rebecca, Rebecca and Stephen. God will ask Anna, where is Rebecca and Stephen? If we go to heaven without them, அவர்கள் இல்லாம நீ மோட்சத்துக்கு போனீனா you know what will be happening? என்ன You நடக்கும் will தெரியுமா? beat your breast. You will cry and wail and gnash your teeth. ஆகவே நீ அங்க மார்பில் அடித்துக்கொண்டு Lord, கண்ணீரோடு you gave me beautiful children. ஐயோ அருமையான பிள்ளைகள், Lord, you gave me wonderful children. அருமையான பிள்ளைகளை கொடுத்தீ. I did not bring them to heaven. நான் அவர்களை I மோட்சத்துக்கு did கொண்டு not வரவில்லை. bring them to Christ. அவர்களை கிறிஸ்துவுக்கு I did கொண்டு not bring வரவில்லை. them to salvation. அவர்களை ரட்சிப்புக்கு I கொண்டு did வரவில்லை. not feed them with the living word. இந்த ஜீவனுள்ள வார்த்தை சொல்லவில்லை. Lord, I am lost. ஆண்டவரே நான் எழுந்து போனேன். Pharaoh's daughter told Moses' mother Jochebed, ஆக பார்வோனுடைய மகள் யாக்கோபத்தினிடத்திலே சொன்னது, Jochebed, Yeah, Moses' Jacob. mother, மோசேயினுடைய தாயிடத்திலே, take this child, இந்த குழந்தையை கொண்டு போய் nurse him, அவனை பால் ஊட்டி I will give you reward for that. உனக்கு அதுக்கு வெகுமானம் கொடுக்கிறேன்னு சொன்னாங்க. Her own child, அவருடைய பிள்ளை, her own child, அவருடைய பிள்ளை, her own Moses. அவருடைய ஒரு சொந்த She மகன் fed the மோசேஸ். child, அந்த குழந்தையை வளர்த்தா she received a reward. அதுக்கு பலனை பெற்றார். What does that tell us? When God gives us children, ஆண்டவர் உங்க பிள்ளைகளை He கொடுக்கும்போது gives them as inheritance. உனக்கு சுதந்திர வீதம் அவர்கள். Why He says, bring that inheritance to heaven. ஆக அந்த சுதந்திர வீதத்தை மோட்சத்துக்கு God கொண்டு gives வரணும். us children, godly seed, தேவன் பிள்ளைகளை கொடுக்கிறார், தேவ பக்தியுள்ள to சந்ததி. raise them to serve God, அவர்கள் தேவனுக்கு ஊழியம் செய்ய to raise முடியாது. them to glorify God. தேவனை மகிமைப்படுத்த முடியாது. They may be secularly working, உலகத்துல வேலை செய்யலாம், but there they have to glorify God. அந்த இடத்துல அவங்க There they தேவனுக்கு have to serve God. தேவனுக்கு வேலை செய்யறாங்க. That is God's purpose for the family. கடைசியாக குடும்பத்திற்காக. Devil is against the family. ஆக பிசாசானவன் That is குடும்பத்துக்கு why he விரோதமா is breaking the families, breaking the families. குடும்பங்களை உடைக்கிறான். You know what is the percentage of Christians in India? இந்தியாவுல இருக்கிற கிறிஸ்தவருடைய சதவீதம் தெரியுமா? What is the percentage of Christians in India? சொல்லுங்க அண்ணா. How many? சதவிகிதம் கிறிஸ்தவர்கள் இந்தியாவுல Huh? Only 7%. 7% தான். Exactly, if I am not wrong. Anybody else knows that? Huh? Around 7% Christians in India. 7% தான் கிறிஸ்தவர்கள். Whole of India. இந்தியா முழுசுமா. And the marriage divorce survey says, ஆனா அந்த divorce survey, விவாகரத்து கொடுக்கறதுல பாக்கும்போது the maximum number of divorces is in Christians in India, above all other things. மற்ற எல்லா ஜனங்களை காட்டிலும் கிறிஸ்தவர்கள் மத்தியில் தான் 7% of Christians in India 7% கிறிஸ்தவர்கள் have மத்தியில் more divorce than the 93% of other religions. விவாகரத்து என்பது 93% இருக்கிறவர்களை காட்டிலும் அதிகமா. More percentage of divorce in Christians. கிறிஸ்தவ மத்தியில் தான். Why? விவாகரத்து. Devil cannot stand a godly family. ஆகவே பிசாசுக்கு தேவனுடைய குடும்பம்னா பிடிக்காது. As family together is like a power bomb. No, it's like a nuclear bomb. ஆகவே ஒரு குடும்பம் ஒண்ணா இருக்கும்போது அது வந்து ஒரு அணு ஆயுதத்துக்கு It is a சமமானது. very powerful prayer spot. ஆகவே அது வந்து ஜெபத்தினுடைய Husband and wife and children, father and mother and sons and daughters and brothers and sisters, when they are praying together, it is like a very powerful armory. அப்பா அம்மா பிள்ளைகள் பேர பிள்ளைகள் இப்படி எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஜெபிக்கும் போது ஒரு பெரிய ஒரு போராயுதம் அது. Devil does not want that. பிசாசுக்கு அது So பிடிக்காது. what he will do? என்ன செய்யறான்? Small misunderstandings. சின்ன சின்ன பிரச்சனைகள். No talking. பேசுறது இல்ல. Slowly going away. அப்படியே தூர போறது. 6 months away. 6 மாசம். 1 year away. ஒரு வருஷம். Suddenly they are seen in court. கடைசில கோர்ட்டுக்கு I போயிடு. want divorce. எனக்கு விவாகரத்து. Okay, husband and wife, you want divorce. What about the children? புருஷன் மனைவி விவாகரத்து கேக்குற பிள்ளைகள் என்னாச்சு? According to my knowledge, my understanding, my faith in the Bible, என்னுடைய விசுவாசத்தின்படி என்னுடைய வேத அறிவின்படி the Lord Jesus Christ says there is no divorce for God's children. தேவனுடைய பிள்ளைகளுக்கு விவாகரத்தே கிடையாது. In the Indian court of law, இந்த if இந்திய you go and ask for a divorce, Christians will go and ask for a divorce. கிறிஸ்தவர்கள் விவாகரத்து They போகும்போது say there is no divorce for you, உனக்கு விவாகரத்து but கிடையாது. we only give you a letter of separation. ஒண்ணு சொல்லுவானுங்க, கடிதத்தின் மூலமாக பிரித்து கொள்ளலாம். There is no divorce law in the Indian penal court or so. இந்தியாவுடைய சட்டத்தின் திருமண சட்டத்தின் பிரகாரம் Because they believe the Bible more than we believe. ஏன்னா உன்னை காட்டிலும் அவங்க பைபிளை நல்லா படிச்சுக்கிறாங்க. What a tragedy. எவ்வளவு பயங்கரமான நிலை. Devil is breaking families. குடும்பங்களை உடைக்கிறான். Terribly we are in sorrow today.
ஆக நம்ம துக்கத்துல இருக்கிறோம். நம்ம Lastly but not leastly, கடைசியாக அல்லது கடைசி அல்ல, there is extended family. ஒரு நமது பெரிதாக்கப்பட்ட ஒரு குடும்பம். Ephesians chapter 3 verse 15 says, the family by which every family in heaven and earth is named. ஆகவே வானத்திலும் பூமியில் இருக்கிற அந்த பரலோக குடும்பத்தினுடைய பெயரை, This is a heavenly family, அது பரலோகத்தினுடைய the குடும்பம், extended family, அது the பெரிதாக்கப்பட்ட church of the குடும்பம், Lord Jesus Christ. தேவனுடைய வீடு. We belong to one Father. ஒரு தகப்பனுடைய பிள்ளைகள். We belong to one Father. நாங்கள் ஒரு Redeemed தகப்பனுடைய by one blood. ஒரே இரத்தத்தினால் If we மீட்கப்பட்டவர்கள். are separated, நாங்க if we are separated, இப்ப நாங்க பிரிஞ்சோம்னு சொன்னா devil has victory. சாத்தானுக்கு வெற்றி. If we are one, நாங்க ஒன்றா இருப்போம்னு சொன்னா devil has defeated. Devil is defeated. அங்க பிசாசன் தோற்று போகிறான். See this truth. உண்மையை தெரிந்து கொள்ளுங்க. Why is devil dividing churches? இன்னைக்கு ஏன் சபைகளை உடைக்கிறான் Why பாத்துக்கோங்க. is dividing people? ஏன் இப்ப ஜனங்களை Why is பிரிக்கிறான்? he dividing God servants? ஏன் ஊழியக்காரர்களை பிரிக்கிறான்? Why is he dividing the assemblies? ஏன் சபைகளை பிரிக்கிறான்? Because he knows if we are together, we will crush him according to Romans 16:20. ஆக நாம் ஒன்றா இருக்கும்போது அவனை நாம் மிதித்து போடுவோம் என்பது அவனுக்கு தெரியும். What do you want today? இன்னைக்கு எது வேணும்? You want the family crown? இன்னைக்கு குடும்பம் வேணுமா? 10 crowns. 10 கிரீடங்கள், Beautiful crowns. அருமையான You கிரீடங்கள். lose one crown, ஒரு you are in கிரீடம் trouble. உனக்கு பிரச்சனை இருக்கு. Luke chapter 15, லூக்கா the Lord said one story. A woman has 10 silver coins. ஒரு ஸ்திரீ 10 One coin was lost. வெள்ளி காசு வச்சிட்டு இருக்கா. She ஒன்னு lighted the room. லைட் She போடுறா. swept and swept and swept till she found the coin. அந்த காசு தேடுகிற கிடைக்கிறவளும் தேடிட்டே இருக்கறா. Why? ஏன்? Why? ஏன்? In a Jewish culture, யூதருடைய கலாச்சாரம் படி if a woman is going to get married, ஒரு பெண்ணுக்கு திருமணம் ஆகணும்னா the person who is going to marry her, அந்த திருமணம் ஆகிறவன் he will give her 10 silver coins. அவன் 10 வெள்ளி காசு On கொடுப்பான். the day of marriage, அந்த திருமணத்தின் நாள்ல she must bring back all the 10 coins. அவள் அந்த 10 வெள்ளி காசு All the coins will have the mark of that husband, a person. அந்த She புருஷனுடைய cannot exchange it anywhere. அந்த மனுஷனுடைய அவனுடைய Mark. அவனுடைய முத்திரை இருக்கும். If he loses one coin, அவ ஒரு முத்திரை he காயின் won't marry her. அவன் அவளை திருமணம் செய்ய மாட்டான். I told 10 crowns. 10 கிரீடங்கள். Crown of salvation, ரட்சிப்பின் crown of கிரீடம், worship, ஆராதனையின் கிரீடம், crown of blessings, spiritual blessings, ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தின் crown கிரீடம், of holy crown of service, பரிசுத்த ஊழியத்தினுடைய crown of கிரீடம், overcoming life, வெற்றியினுடைய கிரீடம், crown of beauty and glory, beauty and royalty, ராஜரீக அழகினுடைய crown கிரீடம், of glory and honor, மகிமையினுடைய கிரீடம், crown of wisdom and riches, ஞானத்தினுடைய கிரீடம், crown of marriage, திருமணத்தினுடைய கிரீடம், crown of family. குடும்பத்தினுடைய கிரீடம். If you don't have any one crown, இந்த கிரீடத்துல ஏதாவது ஒண்ணு இல்லன்னா you will be in trouble. உனக்கு பிரச்சனை. I pray God, ஆண்டவரை நோக்கி give ஜெபிக்கிறேன். me all these crowns if you come today. ஆண்டவரே இது இல்லன்னா I may meet you with these crowns. எனக்கு இந்த கிரீடங்கள் வேணும். God bless you. தேவன் உங்களை Keep ஆசீர்வதிப்பார். praying for us. எங்களுக்காக ஜெபிங்க. We'll uphold you in our prayers. நாங்கள் உங்களை நினைக்கிறோம் ஜெபத்திலே. In the Cana marriage, கானா கல்யாணத்திலே the good wine came in the last. கடைசியில தான் மதுரமான திராட்சை That கொடுக்கப்பட்டது. happens in every meeting. எல்லா கூட்டத்திலும் அப்படிதான். The good wine always comes in the last. நல்ல திராட்சை I thank God that you people waited for the good wine. ஆகவே நீங்கள் இந்த நல்ல ரசத்திற்காக காத்திருந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். God bless you all. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். You can pray.